டெல்லியில் நடைபெற்று வரும் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவில் முன்னணி நிறுவனங்கள் தனித்துவ வடிவமைப்பில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அசத்தலான கார்களை காட்சிப்படுத்தியுள்ளன. டெல்லியில் வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறும் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு கார் தயாரிப்பு நிறுவனங்கள் தங்களின் புதிய மாடல்களை கான்செப்ட்களாகவும் உற்பத்திக்கு தயாராக உள்ள எடிஷன்களாகவும் காட்சிப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் BMW நிறுவனம் தனது X1 காரின் எலக்ட்ரிக் வெர்ஷனை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஹூண்டாய் நிறுவனம் 52 வகையான பாதுகாப்பு வசதிகளுடன் 18 லட்சம் ரூபாயில் கிரெட்டா மின்சார காரையும் 10 சீட்டர் கொண்ட சொகுசு வேன் போன்ற ஸ்டாரியா என்ற லக்ஸுரி காரையும் காட்சிப்படுத்தியுள்ளது. தென்கொரியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த ஸ்டாரியா காரின் விலை 70 லட்சம் ரூபாயாகும். ஆனால் இந்த கார் இந்தியாவுக்கு வருவது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. மாருதி சுசுகி தனது முதல் முழு எலக்ட்ரிக் SUV மாடலான விட்டாராவை எக்ஸ்போவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. சைபஸ்டர் என்ற ஸ்போர்ட்ஸ் வகை மின்சார காரையும் M9 என்கிற சொகுசு காரையும் அறிமுகப்படுத்தியுள்ளது MG நிறுவனம். கியா கார்னிவல், டொயோட்டா வெல்ஃபயர் போன்ற கார்களுக்கு போட்டியாக களமிறக்கப்பட்டுள்ள M9 காரில் பின்பக்க சீட்டுகளுக்கு வென்டிலேட்டர் ஆப்ஷன், பக்கவாட்டில் சாயும் வசதி ஆகியவை உள்ளன. டாடா மோட்டார்ஸ் ஹாரியர் காரின் எலக்ட்ரிக் வெர்ஷனை அறிமுகம் செய்தது. மேலும் 90s கிட்ஸுகளுக்கு மிகவும் பரிச்சயமான சியரா காரை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் எலக்ட்ரிக் வெர்ஷனும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டாடா மோட்டார்ஸ் இந்த ஆண்டும் கான்செப்டில் அவினியா எலக்ட்ரிக் காரை காட்சிப்படுத்தியுள்ளது. கியா நிறுவனம் EV6 ஃபேஸ் லிஃப்ட் என்ற மின்சார காரை எக்ஸ்போவில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் புக்கிங் தொடங்கியுள்ள நிலையில் விலை குறித்த அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியாகிறது. ஸ்கோடா நிறுவனம் தனது கைலக் என்ற காரையும் எல்ராக் என்ற குளோபல் எலக்ட்ரிக் காரையும் காட்சிக்கு வைத்துள்ளது. ஐரோப்பாவில் ஓடும் எல்ராக் கார் இந்தியாவுக்கு எப்போது வரும் என்று கார் பிரியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.